ஒரு மாதம் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய புல்லு முளைச்சி வந்திருக்கு. செடிங்களும் நல்லா பச்சை பசேன்னு வளர்ந்துருக்கு. சின்னதாக இருந்தது, ஒரு மாதத்துலேயே நல்லா பெருசாக வந்தது. புளிச்சிக்கீரைலாம் சின்ன செடியாக இருந்துச்சு. நாங்கள் ஊருக்கு போகும்போது நல்லா பெருசாக கீரை பறிக்கிற அளவுக்கு வளர்ந்து வந்துட்டுருக்கு. மிளகாய் நாற்றும் நட்டுட்டு தான் போனேன். பக்கத்து வீட்டு பாட்டி பார்த்துக்கிட்டாங்க. தண்ணியெலாம் அவங்க தான் போட்டாங்க செடிங்களுக்கு. சுண்டக்காய் செடி சின்னதாக இருந்தது, ஒரு மாதத்துலேயே நல்லா பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருக்குது. தேவையில்லாத அளவுக்குலாம் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டோம். இப்போ பில்லு எல்லாம் நிறைய இருக்குது, அதை சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். பசங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சுத்தம் பண்ணுறோம். 2 நாள் ஆச்சு இதை சுத்தம் பண்ணவே. கொஞ்சம் இடம்தான் இருந்தாலும் 2 நாள் சுத்தம் பண்ணோம். பில்லு நிறைய கீழாநெல்லி இலை கீரை வந்து நிறைய வந்துருந்தது. அதை தனியாக எடுத்து காய போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் காய்ச்சதுக்கப்புறம் அதை பவுட்ரு பண்ணி அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். பசி நல்லா எடுக்கும். குழந்தைங்களுக்கே இல்லை, எல்லோரும் பெரியவங்க கூட சாப்பிட்லாம். அதை சாப்பிட்டா அந்த நாள் ஃபுல்லாக தயிர் சாதம் சாப்பிடுவோம். நாங்கள் காரமானது உப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் அந்த ஒரு நாளைக்கு மட்டும். ஏன்னா பில்லு எடுக்கும்போது அது பொன்னாங்கண்ணி கீரை அதுவும் வந்துருச்சு. நான் அப்படியே மண் போட்டு அதை அணைச்சி வச்சுட்டேன். பொன்னாங்கண்ணி கீரை நிறைய முளைச்சி வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வருது. இது ஸ்ட்ராபெரி செடி. இதுக்குள்ளேயே நிறைய பில்லு. இது பில்லு எடுக்கப்போ அதுவும் தனியாக செடி நிறைய வந்துடுச்சு எடுக்கும்போது, சுத்தம் பண்ணும்போது. ஸ்ட்ராபெரி செடி நிறைய வளர்ந்து வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் இடம் தான், ஆனால் இதையே நாங்கள் 2 நாள் சுத்தம் பண்ணோம். பசங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருந்தது. அப்படியே எடுப்பாங்க. ஆமாம், எனக்கு எப்படி வந்து இருப்பேன். நீ எப்படி எடுக்கிற பப்ளு? 2 கையில் எடுக்கிறப்ப இப்படி பிடுங்கணும். பார்த்துமா, என் கை கிஸ்திட போகிறீங்க கை. என்ன பண்ணுற பப்ளு? பில்லு பிடிங்க. மாடு இருக்குதா? மாடா ஊரில் இருக்குது. ஊரில் இருக்குதா? இங்கே இல்லை. அதனால ஊரில் யாருக்கிட்ட இருக்குது மாடு? யாருக்கிட்டயோ. அப்படி தெளிவாக சொல்லு. நம்மக்கிட்ட இல்லைல்ல. இதை மட்டும் நான் இங்கே எடுத்துன்னு வர போகிறோம். ட்ரெயினில் ஏற்றி எடுத்துன்னு வந்துட வேண்டியதான். ஐயோ சாமி, சாணி போடுறோம். சாணி தான் போடும், வேற என்ன போடும்? நான் க்ளீன் பண்ண மாட்டேன். ஆமாடா. இது பார்த்தீங்களா, இதுதான் பில்லுன்னு சொல்லுவாங்க. இது எடுத்து அப்படியே இல்லை பார்க்கலாம். ஓடி போய் அப்படியே எங்கே போடுவாங்க. இப்படியாடா பில்லு எடுப்பாங்க, பிடுங்குவாங்க. எனக்கு இப்படிதான். இவ்வளோ பில்லா? பொறுமையாக. இங்கே மாடுங்க நிறைய இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் குட்டிங்கெல்லாம். கத்திரி செடி.
கார்டன் ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு, பில்லெல்லாம் எல்லாம் எடுத்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.